நடிகர் ரோபோ சங்கர் உடல்நல குறைவால கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ரோபோ சங்கரோட இறுதி ஊர்வலத்துல அவரோட மனைவி பிரியங்கா நடனம் ஆடினது சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. சிலர் இதை துயரம், காதல் மற்றும் பிரிவின் வெளிப்பாடு அப்படின்னும், இன்னும் சிலர் இப்படி கணவர் இறப்புல டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களேன்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அறந்தாங்கி நிஷா ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் தவறிட்டா அவரை பத்தி நல்ல கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து போறதுதான் மனிதனுக்கு அழகு. தன்னோட கணவன் இறப்பில் அந்த பெண் ஆடுனது தவறா, இல்ல ஒரு பெண் ஆடுனதே தவறா, காதலை எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம். ஆனா வருத்தத்தை அவ இப்படி வெளிப்படுத்தினது எனக்கு தவறா தெரியல. காரணம், அவங்க காதலிச்ச மேடையே ஒரு நடன மேடை தான். அந்த இறுதி பயணத்தில் தன் காதலோட சேர்த்து தன்னோட நடனத்தையும் அவருக்காக கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காதலுக்கு அழகு. எப்பவும் உங்களை குண்டு பையன் சொல்லி ரோபோ அவங்க நினைவுகளோட உங்க குடும்பத்துக்காகவும் எங்க பிரார்த்தனையும் இருக்கும் அப்படின்னு இப்படி மறைந்த ரோபோ சங்கருக்காக அவரோட மனைவி பிரியங்கா டான்ஸ் ஆடினதுக்கு ஆதரவா அறந்தாங்க நிஷா இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டோரியை ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா அவங்களோட ஸ்டோரியில ஷேர் பண்ணி நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அறந்தாங்கி நிஷா மாதிரியே மூத்த நடிகர் எஸ்.வி. சேகரும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த டான்ஸை பத்தி பேசியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ரோபோ சங்கர் மறைவுக்கு அவருடைய மனைவி அந்த இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடினதை தவறாக பல பேர் பேசுகிறாங்க. இதெல்லாம் கலாச்சாரமெல்லாம் கேட்குறாங்க. ஒருவருடைய இழப்புக்கு அவர்களுக்கு மிக நெருங்கியவர்கள் அந்த இழப்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமையே கிடையாது. சில பேர் வீட்டில் சத்தம் போட்டு அழுவாங்க, அந்த தெருவுக்கே கேட்கும். சில பேர் வீட்டில் வாயை மாத்திரம் அப்படி பொத்திட்டு அப்படிம்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு அந்த சோகம் இல்லைன்னு ஆயிடாது. ஆனால் அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய இறுதி பயணம் திரும்பி பார்க்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தன்னுடைய துக்கத்தினுடைய வெளிப்பாடை அவங்க காட்டுறாங்க. அதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது. அவங்க உங்கள் வீட்டில் டான்ஸ் ஆடல தன் கணவன் மரணத்துக்காக. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு சோஷியல் மீடியா இருக்கேங்கிறதுக்காக தயவு செய்து யாரையும் புண்படுத்தாதீங்க. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அந்த ரோபோ சங்கருடைய மரணம், அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பை நீங்கள் யாருமே ஈடுகட்ட முடியாது. தயவு செஞ்சு ஒரு அடுத்தவர்களுடைய சோகத்தையோ துக்கத்தையோ விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா அதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது அவங்க மனோபாவம், அது அவங்களுடைய குடும்ப விஷயம். தயவு செஞ்சு இது நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி ரோபோ சங்கரோட மனைவி இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடினதை விமர்சனம் பண்றவங்களுக்கு பதிலடி கொடுக்கற விதமா எஸ்.வி. சேகர் மற்றும் அறந்தாங்கி நிஷா பேசியிருக்காங்க.